1882இல் உலகிலேயே முதல் மின்சார கிறிஸ்துமஸ் விளக்குகளை பயன்படுத்தினார் எட்வர்ட் ஹெச் ஜான்சன். அவர் யார் தெரியுமா? அவர்தான் மின்விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் எடிசன் அவர்களின் நெருங்கிய நண்பராவார். அந்த காலத்தில் மக்கள் கிறிஸ்துமஸ் மரத்தில் மெழுகுவர்த்திகளை மட்டும்தான் பயன்படுத்தினார்கள். ஆனா அதில் தீப்பிடிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருந்தது. பல வீடுகளில் ஆபத்துகள் ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை பார்த்த ஜான்சனுக்கு மெழுகுவர்த்திக்கு பதிலாக மின்விளக்குகளை பயன்படுத்தலாம் என்று யோசனை வந்தது. அப்போதுதான் அவரது நண்பர் எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்திருந்தார். அந்த விளக்குகளை ஜான்சன் ஒரு சிறிய கிறிஸ்துமஸ் மரத்துக்கு சுற்றி 80 சிவப்பு, வெள்ளை மற்றும் நீல நிற மின்னும் பல்புகளை கொண்டு அழகாக அலங்கரித்தார். இதுதான் இன்று நாம் பயன்படுத்துகிற கிறிஸ்துமஸ் சீரியல் லைட்ஸ். 1882 டிசம்பர் 22ஆம் தேதி அவர் தனது வீட்டில் இருந்த கிறிஸ்துமஸ் மரத்தை மின்சார விளக்குகளால் ஒளிர வைத்தார். அதை பார்த்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். அந்த கால பத்திரிகைகள் கூட இவரை தி ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிக் கிறிஸ்துமஸ் லைட்ஸ் என்று அழைத்தது. அந்த நாளிலிருந்து இன்று வரை கிறிஸ்துமஸ் விளக்குகள் உலகம் முழுக்க ஒளியை, மகிழ்ச்சியை, நம்பிக்கையை, சந்தோஷத்தை பரப்புகிறது. இதே போல இன்னும் அமேசிங் கிறிஸ்துமஸ் ஃபேக்ட்ஸ் வேண்டுமா? லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க.